ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமலும் வணங்கி மகிழ்ந்து பேசுகிறேன். அட்சய திருதி, அட்சய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அட்சய திருதி. மேலும் இலங்கைக்கு மணிமேகலை சென்றிருந்த நேரத்தில் மக்கள் பசியால் உணவில்லாமல் வாடிக்கொண்டிருந்தார்கள். இறைவனை நோக்கி மணிமேகலை அம்மா மிகவும் வருந்தி தவமிருந்து இந்த மக்களுக்கு பசிப்பினியை போக்க வேண்டும், இறைவா அருள் செய்யுங்கள், உணவு தாருங்கள் என்று கேட்க கையை நீட்டும் பொழுது அவர் கைகளில் ஒரு பாத்திரம் வந்தது. ஒரு அசரியாக வானவெளியிலிருந்து ஒரு ஞான ஒலித்தது. மணிமேகலை, உன்னுடைய கருணைக்கு மகிழ்ச்சி, ஏழைகளுக்கு உணவளி, வேண்டுவாறு கிடைக்கும் என்று இறைவன் ஒரு பாத்திரத்தை தந்தார். அது அட்சய பாத்திரம். அதில் எடுக்க எடுக்க குறையாமல் என்ன நினைத்து கேட்டாலும் எது கேட்டாலும் அந்த அட்சய பாத்திரம் தரும். இலங்கையில் மணிமேகலை அம்மா ஏழை எளியவர்களுக்கு உணவு தந்தார்கள். அதே நாள் அந்த அட்சய திருதியை நாள் உலக மக்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அன்றைக்கு எது செய்தாலும் எது வாங்கினாலும் மேலும் மேலும் கூடுதலாக வந்து கொண்டே இருக்கும் என்று உணர்ந்து அன்றைக்கு தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்குங்கள், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலைத்து நிற்கட்டும். 16 செல்வங்கள் அந்த அட்சய திருதி என்று எல்லா உலக மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். மேலும் அன்றைக்கு தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் இன்னும் சிறப்பு. உப்பையும் வாங்கி வைத்திருந்தால் மேலும் மேலும் இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகி வரும் என்பது ஐதீகம். மேலும் அன்றைக்கு அட்சய திருதி என்று ஒரு ஜாதகத்தில் புதன் பலமிழந்திருந்தால் அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்து சிறப்படையலாம். மாணவ செல்வங்களுக்கு கல்வி அறிவு நிறைய கிடைக்கும். அன்றைக்கு ஆலய தரிசனம் செய்து பிள்ளைகளை அமர வைத்து பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கு செவ்வாய் அந்த அட்சய திருதி என்று பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு செவ்வாய் பகவான் பலமிழந்து காணப்பட்டால் அன்றைக்கு அம்பாளுக்கு தரிசனம் செய்து வெல்லம் கலந்த ஒரு நீர், அதில் ஏலக்காய் மற்றும் ஒரு சில சுக்குப்பொடி இதெல்லாம் கலந்து பிரசாதமாக அம்பாள் சன்னிதானத்தில் வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அட்சய திருதி அன்று யாருக்கு எல்லாம் என்ன வேண்டுமோ இறைவனை கேட்டால் அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் கொஞ்சம் தங்கம் வாங்கி வையுங்கள். மற்றும் இயலாதவர்கள் எல்லோரும் உப்பு, அன்றைக்கு கண்டிப்பாக உப்பு வாங்கி வீட்டில் வையுங்கள். ஐஸ்வர்யமாக தங்கமாக மாறி உங்கள் இல்லத்தில் 16 செல்வங்கள் நின்று நிலைத்து பிரளயமாக வரும் என்று கூறி சக்கரம் பக்தி நேயர்களுக்கு இன்னும் ஒரு பிரிச்சொரு சந்திப்பில் நாம் பேசுவோம், சந்திப்போம் என்று ஜோதிட சரவணம் பணிந்து வணங்கி கூறுகிறேன்.